ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீலங்கா விஸ் நியூசிலாந்து 3வது ODI ப்ரீவியூ தான் பார்க்க போகிறோம். 19ஆம் தேதி மதியம் 2:30க்கு ப்ளே பண்ண போகிறாங்க. ஹெட் டு ஹெட்டில் ரெண்டு டீமும் ரீசெண்டாக 3 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 3 மேட்சும் ஸ்ரீலங்கன் டீம் வின் பண்ணியிருக்கு. ஸோ 3வது மேட்ச் வென்யூ பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம். ஸோ 2வது மேட்ச் ப்ளே பண்ண சேம் கிரவுண்டில் தான் இந்த மேட்சஸ் ப்ளே பண்ணுறாங்க. மேபி ட்ராக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி கிரவுண்ட் சேம் கிரவுண்டு தான். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ட்ராக் தான். ஸோ பேட்ஸ்மேன் நல்லாவே ப்ளே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் பவுலர் இந்த கிரவுண்டில் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பேஸ் பவுலரை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக விக்கெட்ஸ் இல்லை. ஸோ ரெண்டு டீம்லேயும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீமில் பேஸ் பவுலருக்கு ஒரு பேஸ் பவுலர் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்டாக ஸ்பின்னர்ஸ் தான் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் பவர் பிளேவில் பேஸ் பவுலர் போடுறதுனால மேபி பவர் பிளேவில் விக்கெட்ஸ் விழுந்ததுன்னா கண்டிப்பாக பேஸ் பவுலருக்கு பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அதை நம்ம பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். ஸோ பேஸ் பவுலரை ஃபஸ்ட்டு பவுலிங்கில் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் செகண்ட் பவுலிங் பண்ணுற டீமில் பேஸ் பவுலரை ட்ரை பண்ணாமல் கூட இருங்க. ஆனால் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின் பிச்சு, அது மட்டும் இல்லாமல் பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட் பண்ணோம். சரிங்களா? அடுத்ததாக ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமும் இந்த கிரவுண்டில் ரீசெண்டாக ஒரு மேட்சஸ் ப்ளே பண்ணதில் அந்த ஒரு மேட்சஸ் இந்த ஸ்ரீலங்கன் டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக 41 இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 16ம் பேட்டிங் செகண்ட் 25 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் பேட்டிங் மோஸ்ட்டாக வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மேட்சஸ் இன்கேஸ் நியூசிலாந்து டீம் செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் கண்டிப்பாக நியூசிலாந்து டீமை தான் வின் பண்ணோம். பட் ஆனால் எல்லாருமே ஸ்ரீலங்கன் டீமுக்கு ஃபேவராக தான் டீமை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எந்த டீமாக இருந்தாலும் சரி, ரீசெண்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் மேட்சஸ் ப்ளே பண்ண டீம் மோஸ்ட்டாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் செகண்ட் பேட்டிங் நியூசிலாந்து ப்ளே பண்ணாலும் அவங்களுக்கு ஃபேவராக டீமை மேக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக ஆவரேஜ் ஸ்கோர் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் 221 ரன்ஸ் போயிருக்கு. செகண்ட் பேட்டிங்குடைய ஆவரேஜ் ஸ்கோர் 188 ரன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர் 17 விக்கெட்ஸும் ஸ்பின் பவுலர் 39 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் பேஸ் பவுலிங்க்கும் விக்கெட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு நல்லாவே விக்கெட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேஸ் பவுலரை ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக லைனப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பிளேயர்ஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் நிஷாங்கா, குஷால் மெண்டிஸ், கமிண்டு மெண்டிஸ், ஃபெர்னாண்டோ இந்த 4 பேரும் இந்த மேட்ச் ப்ளே பண்ண மாட்டாங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வெந்தர்ஸை, அப்புறம் தீக்ஷனா, வெள்ளலை, அசலங்கா இந்த 4 ஸ்பின்னரும் மஸ்ட்டு 40 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அது ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தாலும் செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் 40 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க ஒரு ஸ்பின்னரோடு தான் ஒரு பேஸ் பவுலரோடு தான் ப்ளே பண்ண போகிறாங்க. சரிங்களா? பெருசாக பவுலிங்கில் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ 4 பேரும் 40 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுனால ஸோ பேட்டிங்கில் கொஞ்சம் நியூ பிளேயர்ஸை கொண்டு வருவாங்க. சரிங்களா? அடுத்ததாக ஸ்ரீலங்கன் டீம் பார்த்தாச்சு. நியூசிலாந்து டீமில் சேம் வில்ஹெங் ராபின்சன் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. 1 டவுன் நிக்கோலஸ், அப்புறம் சாப்மேன், பிலிப்ஸ், மேத் ஹே, பிரேஸ்வெல், ஷாட்னர், ஸ்மித், ஷோதி, டூஃபி இவங்க தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருந்தாங்க. மேபி டூஃபி பிளேஸில் மில்லன் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மேட்சஸ். சரிங்களா? இன்கேஸ் மில்லன் ப்ளே பண்ணாருன்னா மஸ்ட்டு மில்லனை ட்ரை பண்ணிக்கோங்க. நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ அவர் ப்ளே பண்ணாருன்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக இந்த 4 பிளேயர்ஸ் அன்அவைலபிளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ப்ளே பண்ணாத பிளேயர்ஸில் நம்ம பார்த்திங்கன்னா யார் யார் வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னா ஃபெர்னாண்டோ
பேட்டிங்கில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜிங் ஏஷியா கப் மேட்சஸில் நல்லாவே வந்து ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ அவருக்கும் வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா குஷால் பெரேராவே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டிங்கில் இவங்க 2 பேரும் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ் பவுலர் வருவாங்க. ஸோ அதில் வந்து விக்ரம் சிங், மதுஷன், சிராஸ், மொல்லிங்கா இந்த 4 பேர் வந்து இருக்காங்க. ஸோ இதில் வந்து மதுஷானை மேபி வந்து ப்ளே பண்ண வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓடிஐயில் நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ மேபி இவரை ப்ளே பண்ண வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிமைனிங் இருக்கிற இந்த 3 பிளேயரில் மல்லிங்கா வந்து நல்லாவே வந்து விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஸோ மேபி வந்து இவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி வெள்ளலே பிளேஸில் வந்து ஹேமந்தாவை ப்ளே பண்ணுற வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா வேந்தர்ஸே இவங்க 2 பேர் பிளேஸில் வந்து ஹேமந்தா ப்ளே பண்ணாருன்னா மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பிச்சு வந்து ஸ்பின் கிரவுண்ட். ஸோ 3லேருந்து 4 விக்கெட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக வந்து எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதனால் வந்து மஸ்ட்டு ஹேமந்தாவை வந்து ட்ரை பண்ணுங்கள். பெருசாக யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஹேமந்தாவை மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் மில்லைனை மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ விக்கெட் டேக்கிங் வந்து நல்லாவே இருக்குது. சரிங்களா, நல்லா விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ 10 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ மஸ்ட்டு வந்து மில்லைனை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஹேமந்தாவை மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ப்ளே பண்ணாருன்னா. சரிங்களா, அடுத்ததாக வந்து டாப் பிளேயர்ஸ் இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் நிஷாங்கா இருக்கார். பட் ஆனால் வந்து நிஷாங்கா லாஸ்ட் மேட்சஸ் வந்து 28 ரன் அடித்தார். இந்த மேட்சஸ் வந்து அன்அவைலபிள். ஸோ இவரை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. அதே மாதிரி குஷால் மெண்டிஸ் இவரும் வந்து லாஸ்ட் மேட்சஸில் 78 ரன்ஸ் வரைக்கும் அடித்தார். ஸோ இவரும் வந்து அன்அவைலபிள். ஸோ இவரும் வந்து ட்ராப் பண்ணிடுங்க. அடுத்ததாக வந்து சாப்மேன், ஹே 2 பேரும் இருக்காங்க. ஸோ 2 பேரும் இந்த கிரவுண்டில் ஒரு மேட்சஸ் வரைக்கும் ப்ளே பண்ணதில் 76 ரன்ஸும், மேத் ஹே வந்து பார்த்திங்கன்னா 49 ரன்ஸும் அடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து டபுள் ஆப்ஷன் இருக்குது மேத்யூ ஹே. ஸோ மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். சாப்மேனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தீக்ஷனா பவுலிங்கில் மேபி ஸ்ட்ரகிள் ஆகுவார். ஸோ ஆஃப் ஸ்பின் பவுல் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து இனிஷியலாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால். ஸோ அதனால் வந்து சாப்மேனை வந்து ட்ராப் பண்ணிடுங்க. மேத் ஹே வந்து ட்ரை பண்ணுங்கள். விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு ப்ளஸ் பேட்டிங்கும் பண்ணுறதுனால மேபி வந்து சேஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருப்பார். அட்லீஸ்ட் வந்து கீப்பிங் பண்ணும்போது ஸ்டம்பிங் இல்லை கேட்ச் அந்த மாதிரி வந்து ஒரு 3 to 4 வரைக்கும் வந்து பண்ணாருனாலே கண்டிப்பாக வந்து அதில் 30+ பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரும். பேட்டிங்கில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 20லேருந்து ஒரு 40 வரைக்கும் ரன்ஸ் ப்ளே பண்ணாருன்னா கண்டிப்பாக வந்து அதில் ஒரு 30+ பாயிண்ட்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு சேஃபான பிளேயராக மேத் ஹே வந்து இருப்பார். சாப்மேனை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க சாப்மேனை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து 76 அடிச்சிருக்காரு. பட் ஆனால் வந்து இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் தீக்ஷனா பவுலிங்கில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுவார். அப்படி இல்லைன்னா வேந்தர்ஸே பவுலிங், அப்படியும் இல்லைன்னா கண்டிப்பாக அசலங்கா இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா தீக்ஷனா, அசலங்கா இவங்க 2 பேர் பவுலிங்கில் மஸ்ட்டு வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மேட்சஸ் வந்து ரிஸ்க்கு தான். பட் இருந்தாலும் சாப்மேனை வந்து ட்ராப் பண்ணிடுங்க. அடுத்ததாக வந்து பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் தீக்ஷனா, வேந்தர்ஸே, ஃபெர்னாண்டோ வந்து இந்த மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணல. ஸோ பிரேஸ்வெல் டபுள் ஆப்ஷனில் இருக்கார். ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்சஸ் வந்து 4 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சஸும் 10 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவார். அட்லீஸ்ட் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தாலும் பேட்டிங்கில் வந்து ஒரு 30+க்கு மேலே அடிக்கக்கூடிய பிளேயர் தான். ஸோ மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். ஸோ வந்து மஸ்ட்டு பிரேஸ்வெல்லை ட்ரை பண்ணுங்கள். தீக்ஷனாவும் அதே மாதிரி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன்ஸ் வந்து நியூசிலாந்தில் நிறைய இருக்கிறதுனால ஸோ விக்கெட் ஆப்ஷன் தீக்ஷனாவுக்கு இருக்குது. வேந்தர்ஷேவை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் லாஸ்ட் மேட்சஸ் இருந்தது. பட் இருந்தாலும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட் இருந்தாலும் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால 10 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ பவுலிங் ஆப்ஷனில் வந்து நீங்கள் வேந்தர்ஷேயை வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, செகண்ட் பவுலிங்காக இருந்தால் ஸோ ஆப்போனன்ட் டீம் வந்து வின்னிங் சான்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வேந்தர்ஷே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு பிரேஸ்வெல், தீக்ஷனா 2 பேரையும் வந்து
பிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து ஃபேண்டசியில் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் குஷால் மெண்டிஸ் அன்அவைலபிள். ஸோ சமர விக்ரமா, மேத் ஹே 2 பேரும் இருக்காங்க. மேத் ஹேவை பற்றி ஆல்ரெடி சொல்லியாச்சு. இந்த கிரவுண்டில் வந்து 50 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருக்காரு, ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் செய்கிறாரு. சமர விக்ரமாவை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. மேபி வந்து இந்த மேட்சஸ் வந்து டாப்பில் ப்ளே பண்ணுறதுனால பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா. ப்ளஸ் வந்து விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார். ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் 2 விக்கெட் கீப்பிங்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க சமர விக்ரமா வந்து ட்ரை பண்ணுங்கள். மேத்யூ ஹேவை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இன்கேஸ் வந்து ஹேமந்தா ப்ளே பண்ணாருன்னா மேத்யூ ஹேவை வந்து ட்ராப் பண்ணிடுங்க. சமர விக்ரமாவை மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கன் டீமில் நிஷாங்கா அன்அவைலபிள். ஸோ அசலங்கா ஃபெர்னாண்டோ. ஸோ ஃபெர்னாண்டோவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் மேட்சஸில் செஞ்சுரி அடித்தார். பட் ஆனால் செகண்ட் மேட்ச்லேயும் நல்லா தான் ப்ளே பண்ணார். ஸோ 30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர்ஸ் வந்து ப்ளே பண்ணார். ஸோ பிச்சு வந்து பேட்டிங் பிச்சு தான். ஸோ ஹோம் கிரவுண்ட். ஸோ மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அசலங்கா சேம் அதே தான், 10 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ இந்த இன்னிங்ஸில் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் டாப்பில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ ஆனால் கம்மிங் டு பிளேஸில் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அசலங்காவை மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. 2 பிளேயர்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் டீமில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் பிலிப்ஸை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க வில் எங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கிரவுண்டில் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்லோவாக வந்து ப்ளே பண்ணுறாரு, சரிங்களா. ஸோ அதனால் வந்து செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் வில் எங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் பிலிப்ஸ், அசலங்கா, ஃபெர்னாண்டோ இந்த 3 பிளேயர்ஸை மட்டும் மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து அதாவது சாப்மன், நிக்கோல்ஸ் இவங்கெல்லாம் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். ஸோ தீக்ஷனா பவுலிங் ப்ளஸ் அசலங்கா பவுலிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடியவங்க. ஸோ அதனால் வந்து இவங்கள வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இந்த 3 பிளேயர்ஸை வந்து நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் பேட்டிங்கில். அடுத்ததாக வந்து ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் கமிண்டோ மெண்டிஸ் இல்லை. ஸோ வெள்ளலேக் பிளேஸில் வந்து லாஸ்ட் மேட்சஸ் வந்து 1 விக்கெட்ஸ் வரைக்கும் தான் எடுத்தார். ஸோ யங்ஸ்டருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலான்ற பட்சத்தில் ஹேமந்தா ப்ளே பண்ணார் இவருடைய பிளேஸில். அப்படி இல்லைன்னா வேந்தர் சே பிளேஸில் 2 பேர் பிளேஸில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து வெள்ளலேக் ப்ளே பண்ணார்னா வேந்தர் சே வந்து ட்ராப் ஆகுவார். ஸோ வெள்ளலேக் ப்ளே பண்ணார்னா இவரை வந்து ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங்லேயும் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ லோவர் மிடில், சரிங்களா. ஸோ அதனால் வந்து பேட்டிங்கில் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கிறதுனால ஸ்ரீலங்கன் டீம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பேட்டிங் ப்ளே பண்ணாங்கன்னா. ஸோ வந்து மிடில் ப்ளே பண்ணுறதுனால வெள்ளலேக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி லியானிக் பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பவுலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. ஸோ விக்கெட் டேக்கிங்கும் இல்லை. ஸோ இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லியானிக்கை வந்து ட்ராப் பண்ணுங்கள். நியூசிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்னர், பிரேஸ்வெல் மஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா, இந்த மேட்சஸில். அடுத்ததாக வந்து பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் தீக்ஷனா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். டூஃபி பிளேஸில் மில்லைன் ப்ளே பண்ணார்னா நீங்கள் மில்லைனை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபெர்னாண்டோ ப்ளே பண்ண மாட்டார். அதே மாதிரி இவருடைய பிளேஸில் வந்து ஹேமந்தா ப்ளே பண்ணார்னா, திரும்பவும் சொல்கிறேன், ஹேமந்தா ப்ளே பண்ணார்னா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ விக்கெட் நல்லாவே இருக்குது. விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நல்லாவே விழுது. ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் கேப்டனாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஹேமந்தாவை ட்ரை பண்ணுங்கள் மல்டிபிள் டீமில். ஸோ அடுத்ததாக வந்து ஹை பர்சன்டேஜ் பிளேயரில் மெண்டிஸ் இல்லை. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 10 பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் சேஃபான பிளேயரில் பிலிப்ஸ், அசலங்கா, அப்புறம் வந்து ஷார்ட்னர், வெள்ளலேக், பிரேஸ்வெல், தீக்ஷனா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்னாண்டோ இந்த பிளேயர்ஸை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து வேந்தர் சே பிளேஸில் ஹேமந்தா ப்ளே பண்ணார்னா ஹேமந்தா, அப்படி இல்லைன்னா வெள்ளலேஜ் இவங்க 2 பேர் பிளேஸில் வந்து ஹேமந்தா ப்ளே பண்ணார்னா ஹேமந்தாவை ட்ரை பண்ணுங்கள். இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஹை பர்சன்டேஜில் நீங்கள் கேப்டனாக வந்து யார் யாரை ட்ரை பண்ணலான்னா தீக்ஷனாவை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அசலங்காவை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து பிலிப்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள்.
பிரேஸ்வெல் இந்த பிளேயர்ஸ் வந்து ஹை பர்சன்டேஜில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஹேமந்தை ப்ளே பண்ணாருன்னா தாராளமாக நீங்கள் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ப்ளே டு ப்ரெடிக்ட்னு சர்ச் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.